அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு கோவை மாவட்டத்திலே தாட்கோ மற்றும் தமிழ்நாடு வீட்டு வசதி வழங்கும் துறையின் சார்பிலே மாநில தூய்மைப் பணியாளர் நலவாரியத்தின் சார்பில் நலவாரிய அட்டைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பவன்குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கும், அதே போல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற எங்கள் துணைத் தலைவி அன்புக்குரிய சகோதரியார் கனிமொழி அவர்களுக்கும், மாநகரத்தினுடைய மேயர் அன்புக்குரிய சகோதரியார் அவர்களுக்கும், நம்முடைய மாநகராட்சியுடைய ஆணையாளர் மற்றும் கூடுதல் ஆட்சியர் அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. இந்த பொறுப்புக்கு வருவதற்கு எங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே அங்கீகாரம் கொடுத்து இந்த வாரியத்தினுடைய தலைவராக நியமனம் செய்திருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை உங்கள் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த பொறுப்புக்கு வருவதற்கு பரிந்துரை செய்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஐயா சின்னவர்களுக்கும், அதே போல இந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சராக இருந்த ஐயா செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் உங்கள் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலே இங்கே வழங்கப்பட்டிருக்கிற அட்டைகளின் எண்ணிக்கை 4900. இன்னும் 4000 அட்டைகள் வழங்கப்பட வேண்டும். நான் 30 மாவட்டங்களிலே ஆய்வு செய்த வகையிலே இந்த மாவட்டத்திலே தான் நிறைய 4000க்கு மேற்பட்ட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல சம்பள விகிதம் இந்த மாவட்டத்திலே தான் அதிக அளவிலே வழங்கப்பட்டிருக்கின்ற பட்டியலை என்னிடத்திலே கொடுத்திருக்கிறார்கள். நான் தேடிய வகையிலே பல்வேறு மாவட்டங்களிலே ஊதியங்கள் முறைப்படுத்தாமல் இருந்ததை எல்லாம் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே பேசி கொண்டிருக்கிற நேரத்திலே அவர் என்னிடத்திலே சொன்னார்கள், நாங்கள் அந்த ஒப்பந்ததாரர்களை அழைத்து அதே போல அரசு அலுவலர்களை வைத்து ஊதிய உயர்த்தை எப்படி வழங்கலாம், எப்படியெல்லாம் கொடுக்கலாம் என்ற ஒரு வரைமுறையை வைத்து அவங்களுக்கு சரிவான ஊதியத்தை கொண்டு சேர்ப்பதற்குண்டான முயற்சியை ஈடுபட்டோம். அந்த வகையிலே தான் நம்முடைய தூய்மை பணியாளர்களுக்கு ஊதிய முறையாக வழங்கப்படுவதாக என்னிடத்திலே இங்கு ஆதாரத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு ஆதாரத்தை கொடுத்து இந்த தூய்மை பணியாளர்களை வாழ வைத்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த வாரியத்திலே நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினத்திலே 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை என்றும் 30,000 வீடுகள் தொகுப்பீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும் என்றும், அதே போல கல்வி கற்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும், அதே போல சென்னை மாநகராட்சியிலே நாங்கள் காலை சத்துணவு திட்டம் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கார்கள். அதை மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்துகின்ற கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் வைக்கிறோம். நான் உரையாற்றுகின்ற ஒரு செய்தியை மறந்துவிட்டேன். அதை மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த திட்டங்கள் அறிவித்ததற்காக தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல மாவட்ட ஆட்சியரிடத்திலே உங்கள் சார்பிலே ஒரு கோரிக்கை, என்ன கோரிக்கை என்று சொன்னால், ஒவ்வொரு மாதமும் விவசாய முறை கூட்டம் நடத்துகிறார்கள். திங்கட்கிழமை தோறும் மனித நாள் கூட்டம் நடத்துகிறார்கள். அதே போல எங்கள் தூய்மை பணியாளர்கள் பணி முடித்து திரும்பி வந்து மனு கொடுப்பதற்கு நேரம் அதிகமாகிவிட்ட காரணத்தினாலே நீங்கள் தயவு செய்து பல்வேறு மாவட்டங்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சரிடத்திலும் கோரிக்கை வைக்க இருக்கிறேன். ஆகவே மாதத்திலே ஒரு நாள் தூய்மை பணியாளர்களுக்கு குறைதீர்ப்பு கூட்டம் நடத்திட வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் இன்றைக்கு உங்கள் முன்பாக ஐயாயிரத்தில் வைக்கிறேன். அதை கலந்து பேசி வாய்ப்பிருந்தால் நடத்திட வேண்டுமாய் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தூய்மை பணியாளர் நல வாரியத்திலே இதுவரைக்கும் 4,37,00,000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கையிருப்பாக 40 கோடி ரூபாய் பணம் தூய்மை பணியாளருக்கு செலவு செய்ய வேண்டும் என்ற உத்தரவை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே தூய்மை பணியாளர்களை முழு முயற்சியிலே நாங்கள் பாதுகாத்து அவருடைய நல்வாழ்வுக்கு உத்தரவாதத்தை வழங்குவதற்கு கடும் முயற்சி செய்வோம் என்ற செய்தியை உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.